ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் அவன் தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் இந்த வாரம் கிடையாது, இன்னைக்கு வந்து டபுள் எவிக்ஷன் நடக்க போதா, அதுவும் வந்து வீக்கெண்ட் எவிக்ஷனாக டபுள் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாமே இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. இப்போவும் நான் சொல்லலை, விகடன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு பிக் பாஸில் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னுமே பயங்கரமாக இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் 6 பேர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க. இந்த 6 பேரும் மக்கள் முன்னாடி நிறுத்து மக்களுக்கு யார் பிடிச்சமானவங்க அப்படின்றத வந்து அவங்களுடைய வாக்குகள் மூலமா தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாருமே நாமினேட் பண்ணி யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வின்னர், அடுத்தது இருக்கவங்க ரன்னர் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க 4 பேர் வந்து ஒருத்தராக வந்து ஒரு நாள் வந்து எவிக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும், மிட் வீக் எவிக்ஷனில் ஒருத்தர் கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாமே பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த வீக்கெண்ட் எவிக்ஷனே வந்து டபுள் எவிக்ஷனாக நடக்க போகுது. அதாவது வெனஸ்டே ஒன்று, தேர்ஸ்டே ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்குது. இப்போ யார் யார் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அர்ச்சனா கிட்டத்தட்ட 1,61,000 வாக்குகள் வாங்கி 51% எடுத்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க தான் டாப் 1 அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து பாட் மூலியமாக போகிறாங்க, பாட் மூலியமாக தான் இவ்வளோ ஓட்டுகள் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த தமிழ் கிளட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அதுக்குன்னா அந்த பாட்டை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காகவும் வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் கூட இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துக்கும் மேலே வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே அர்ச்சனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது க்ளீனாகவே தெரிஞ்சது. அடுத்தது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மணி இருக்காங்க. மணிக்கும் அர்ச்சனாக்கும் 1,00,000க்கும் மேலே ஓட்டு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மணி வந்து கிட்டத்தட்ட 48,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. 50,000 வாக்குகள் கூட வாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். 48,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் வந்து 35,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்தது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாயா இருக்காங்க. மாயா வந்து 32 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவங்களுக்கும் தினேஷுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஓட்டுகள் வித்தியாசம் தான் இருக்குது. பட் ஆனால் மாயா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க அப்படின்றதுல என்ற ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கு முன்னாடி மாயாவுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓட்டே இல்லாத மாயாக்கு இவ்வளோ வாக்குகள் வருதா அப்படின்ற மாதிரி தான் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் மாயாவுக்கு வாக்குகள் வரதுல வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை, வாக்குகள் ஜாஸ்தியாகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தா விஷ்ணு இருக்காங்க. விஷ்ணு வந்து 22,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்காரு. மாயா வந்து லீடிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகள் வாங்கி விஜயவர்மா இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சதா விஜயவர்மா டம்மியாக தான் உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விஜயவர்மா தான் எலிட் ஆவார். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது யார் எவிக்ட் ஆக போகிறா, அதாவது டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. வீக்கெண்ட்லேயே 2 பேர் அமுச்சிருவாங்க. மொத்தம் கடைசியில் எத்தனை பேர் வச்சிருப்பாங்கன்னா 4 பேர் வச்சிருப்பாங்க. அதில் 2 பேரை வந்து ஃபைனல் டேயில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மீதி 2 பேர் தான் வந்து கடைசியில் வீட்டில் இருக்க போகிறாங்க. அவங்க தான் ஃபினாலேயில் ஸ்டேஜில் வந்து நிற்க போகிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்தது பாசிபிலிட்டிஸ் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னா விஷ்ணுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஷ்ணு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தினேஷ் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தினேஷ் கிட்டத்தட்ட வந்து 35,000 வாக்குகள் வாங்கியிருந்தா கூட இது அன்அஃபிஷியல்னும் போது அஃபிஷியல் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் மாயா வந்து இதுலேருந்தே என்ன ஒன்று இருக்குன்னா, ஒன்று மாயா வந்து தினேஷ்க்கு மேலே இருக்கணும், இல்லை கீழே இருக்கணும். இது 2 தான். விஷ்ணு கீழே இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக மாயா வந்து தினேஷ்க்கு மேலே இருக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தினேஷ், விஷ்ணு இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியில் போக போகிறாங்க. இந்த மிட் வீக் எவிக்ஷனில் வந்து 2 பேர் யாரோ ஒருத்தர் வெளியில் போக போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வெளியில் போக போகிறா, யார் வந்து உள்ளே ஸ்டே பண்ண போகிறா கடைசி வரைக்கும் அப்படின்றது வந்து இன்னுமே ஒரு தெரியாத புதிராக தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.